ரிவ்யூவா என்னங்க படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு, கேமராமேனும் பின்னாடியே போறாரு. எடிட்டராது பாதி வழியில கூட்டு வரணும்ல. பாதி பேர் தேட்டரில் தூங்கிட்டானுங்க, நானும் தூங்கிட்டேன். கதை என்னன்னு கேளுங்க, அவனை பிடிச்சி கேளுங்க. படம் வரும்போதே இது ஓடிடிக்கான படம், இது தேட்டருக்கான படம்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி விடுங்க. 200 வேஸ்டா போச்சு. இதெல்லாம் ஓடிடியில் உட்காந்து பொறுமையா பார்க்க வேண்டிய படம். அருமையான படம். ஒரு ஃப்ரேமும் செதுக்குன மாதிரி இருக்கு. ஒரு ஷாட்ல ஒரு சீன்ல ஹீரோ நடந்து போறாரு, இந்த கேமரா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் என்டையர் அந்த அட்மாஸ்பியரை கேப்சர் பண்ணி அவ்வளோ அழகா ஒரு ஷாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எப்படி சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி படத்தெல்லாம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல கொண்டாடாம ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ரிவ்யூவா என்னங்க படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு, கேமராமேனும் பின்னாடியே போறாரு. எடிட்டராது பாதி வழியில கூட்டு வரணும்ல. பாதி பேர் தேட்டரில் தூங்கிட்டானுங்க, நானும் தூங்கிட்டேன். கதை என்னன்னு கேளுங்க, அவனை பிடிச்சி